வைகாசி விசாகம் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரித்தவர் தான் முருகப்பெருமாள். முருகன் 1008 அடுக்கு தாமரை இதழில் உதித்தவர். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர். 6 குழந்தைகளின் தாயார் ஒன்றுபடுத்திய திருநாள் வைகாசி விசாகம் என்பதால் கந்தன் என்று சொல்வார்கள். வைகாசி விசாகம் அன்று பாலபிஷேகத்தை பார்க்கறதும் சரி, நம்ம பாலபிஷேகத்திற்காக பால் வாங்கி தர்றதும் சரி ரொம்ப விசேஷமான நாளுன்னு சொல்லுவாங்க. அதோட விரத நாட்களை நம்ம இப்போ பார்க்கலாமா? விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டுட்டு நம்ம இருந்துக்கலாம். அப்படி இல்லை என்னால் அதுவும் இருக்க முடியல, ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு கூட நம்ம விரதம் இருந்துக்கலாம். பால் பழம் எடுத்துக்கிறதுன்றது கொஞ்சம் நல்லது தான். அதே மாதிரி தண்ணியும் குடிச்சிக்கலாம். தண்ணி விரத நாட்களில் நம்ம பேசிக்காக தண்ணி எடுத்துக்கிறதும் ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தான்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரீசெண்டாக நான் மாங்காட்டு கோவிலுக்கு போயிருந்தேன் இல்லைங்களா? அந்த மாங்காட்டு கோவிலுக்கு போகும்போது இந்த மீனாட்சி அம்மன் படம் ஒன்று வாங்கியிருந்தேன். காஞ்சியில் தான் காமாட்சி அம்மன் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதனால் இங்கே மாங்காட்டில் இருக்கிறதால அது ஒரு ஸ்டோரி இருக்குது. நான் அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு சீக்கிரம் அதோடய ஸ்டோரியும் சொல்கிறேன். இந்த மாதிரி அங்கே ஒரு படம் இருந்தது, அந்த படத்தையும் நான் வாங்கியிருந்தேன். எந்த கோவில் போயிருந்தாலும் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, நான் படம் வாங்கிக்குவேன், சிலைகளும் வாங்கிக்குவேன். எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக நான் கும்பிட்டுக்கிட்டேங்க சாமி. பால் பழம் வச்சுட்டு வெற்றிலைப்பாக்கு பூப்பழம் வச்சு சிம்பிளாக மார்னிங் என்னால் கும்பிட முடியல. பையனுக்கு இன்றைக்கி ரியோப்பன்ன்றதால ஸ்கூல் போக வேண்டிய ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் ஈவினிங் 6 o'clock மேலே நல்ல நேரன்றதால 6 மணி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய், தேங்க்யூ.